என்னடி இது தலையில கர்ச்சீஃப் கட்டியிருக்க? தலை வலிச்சிருக்கும் கட்டியிருப்பா. ஆமா, எங்க உன் ஹேண்ட்பேக், புக்ஸ், டிஃபன் பாக்ஸ் எல்லாம்? கன்ஃபியூஷன்ல விட்டுட்டு வந்துட்டேன். என்ன கன்ஃபியூஷன்? தலையில அடிபட்டுடுச்சு பாருங்க மம்மி. எப்படி? இன்னைக்கு காலேஜ்ல எலெக்ஷன் ரிசல்ட் சொன்னாங்க. உடனே பசங்களுக்குள்ள கலாட்டா, சோடா பாட்டில் பறக்க ஆரம்பிச்சிருக்கும். வேடிக்கை பார்த்திருந்தவன் தலையில அடிபட்டுருச்சு, அவ்வளவுதானே. கலாட்டா நடக்கிற இடத்துக்கு நீ ஏன் போற? ஆக்சிடென்ட் ஆயிடும்னு நினைச்சு யாராவது டிராபிக்ல டிரைவ் பண்ணாம இருக்க முடியுமா? காலேஜ்ல இதெல்லாம் சகஜம், விடு. இந்து டைம் ஆயிட்டு இருக்கு, போகலாம். லைன்ஸ் மீட்டிங்க்கு அவசரமா போய்கிட்டு இருக்கோம். உள்ள ஏதாவது ஆயின்மெண்ட் இருக்கு, எடுத்து போட்டுக்கோ. முடியலைன்னா கனகாவை கூட்டிட்டு டாக்டர்கிட்ட போயிட்டு வா, வரட்டுமா? இந்து ஏற்கனவே லேட் ஆயிட்டு இருக்கு, கமாண்டா. ரங்கநாதன், ரங்கநாதன் வீடு இதுதானே? ஆமா, நீங்க யாரு? என் பேரு கங்கா, நான் ரங்கநாதனோட கிளாஸ்மேட். ஓ, அவன் வெளில போயிருக்கான். என்ன விஷயம்? ஒண்ணுமில்ல, சும்மா பாத்துட்டு போலான்னு வந்தேன். உள்ள வாங்க, இப்ப வந்துருவான். உட்காருங்க. அடுப்படியில கொஞ்சம் வேலை இருக்கு, முடிச்சிட்டு வந்துடுறோம். தப்பா நினைச்சுக்காத. பரவாயில்ல. நேரம் ஆகிக்கிட்டு இருக்கு, எங்க இவனை இன்னும் காணோம்? சமையல் ஆயிடுச்சு, சூடு ஆறதுக்கு முன்னாடி சாப்பிடுங்க. அப்ப நான் வரேன். நீங்க ஏன் ஓடுறீங்க? இருங்க. நீ இருமா, அவன் வந்ததுக்கு அப்புறம் சேர்ந்துதான் சாப்பிடுவோம். அப்படி என்ன கண்டிஷன்? முடிஞ்ச வரைக்கும் என் கையால பரிமாறி அவங்களோட சேர்ந்து சாப்பிடுறதுதான் எனக்கு பிடிக்கும். பிள்ளைகளோட பெருசா வேற என்ன சுகம் இருக்கு? கங்கா, லைன்ஸ் மீட்டிங்க்கு அவசரமா போய்கிட்டு இருக்கோம். உள்ள ஏதாவது ஆயின்மெண்ட் இருக்கு, எடுத்து போட்டுக்கோ. முடியலைன்னா கனகாவை கூட்டிட்டு டாக்டர்கிட்ட போயிட்டு வா, வரட்டுமா? இந்து ஏற்கனவே லேட் ஆயிட்டு இருக்கு, கமாண்டா. ஹலோ கங்கா, எப்போ வந்தீங்க? பொறுமை எழுந்து போறப்புலாம் நினைக்கும் போது கரெக்டா நீங்க வந்தீங்க. உங்க வீட்டுக்கு தான் போயிட்டு வரேன். வீட்டுல யாரும் இல்ல, வேலை காட்ட புக் கொடுத்து வந்தேன். நீங்க இங்க வருவீங்கன்னு தெரிஞ்சா நான் புக்குக்காக வரல. வீட்ல போர் அடிச்சது, பரிமளா வீட்டுக்கு வந்தேன். அவதான் சொன்னா நீங்களும் இதே தெருவுல குடி இருக்கிறதா, சோ உங்களுக்கு அழைச்ச வேண்டாமே தான் நானே வந்துட்டேன். அம்மா, சாப்பிட ஏதாவது கொடுத்தியா? ஒண்ணு வேண்டான்னு சொல்லிடுச்சுப்பா. அப்படியா? சாப்பிடறத ரெடி ஆயிடுச்சு, சாப்பிட்டு போலாம். வேண்டாம் ரங்கனா, மாட்டேன்னு சொன்னா போக விட மாட்டோம். நான் சாப்பிட்டு போறேன்னு தான் சொல்ல வந்தேன். இவங்க தான் எங்க அம்மா, அது என் அக்கா, இது என் தங்கச்சி. இதுவரை காணுமே. பின்னல படிச்சுக்கிட்டு இருந்தா. வாங்க சாப்பிடலாம். டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். மணி 10 போகுது. எப்படி தனியா போவீங்க? பரவாயில்லைங்க, நான் சமாளிச்சுக்கிறேன். ஊரு கெட்டு கிடக்குதுமா. ரங்கா, நீ கூட போய் வீட்டுல விட்டுட்டு வந்துடு. சரி. அப்புறம் இவர் எப்படி திரும்பி வருவாரு? என்கிட்ட வண்டி இருக்குது, வாங்க சொல்றேன். போலாமா? வரேங்க. Get up. Get up, I say. கங்கா, என்ன இதெல்லாம்? காதலிக்கிறதுக்கா காலேஜுக்கு வர்றீங்க? நான் யாரையும் காதலிக்கல சார். எனக்கு ரங்கநாதனுக்கு எந்த விதமான சம்பந்தமும் இல்ல. எங்க 2 பேரையும் வேணும்னே சம்மந்தப்படுத்தி இப்படி கலாட்டம் பண்றாங்க. ஆனா இப்ப நாங்க 2 பேரும் காதலிக்கலன்னு சொன்னா இனிமே யாரும் நம்ப மாட்டாங்க. அந்த அளவுக்கு அசிங்கப்படுத்திட்டாங்க. அதனால சொல்றேன், இப்ப சொல்றேன், நான் ரங்கநாதனை காதலிக்கிறேன். எஸ், ஐ லவ் ரங்கநாதன். உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு இது ரிஜிஸ்டர் ஆபீஸ் இல்ல, உங்களுக்கு பஞ்சாயத்து பண்றதுக்கு இது கோர்ட் இல்ல, காலேஜ். மைண்ட் இட். சார், எங்களால எந்த பிரச்சனையும் வராது. அப்படி வந்தா நீங்க எடுக்கிற முடிவுக்கு நாங்க கட்டுப்படுறோம். கங்கா, எதுக்காக பிரின்சிபல் கிட்ட அப்படி சொன்னீங்க? எது?
நம்ம ரெண்டு பேரும் கூட காதல் இருக்காதா? பின்ன என்னமோ நம்ம ரெண்டு பேருக்கு இடையில காதல் தூது போன மாதிரி கதை கட்டி விடுறானா பயந்துடுறதா? அப்புறம் ஓட ஓட விரட்ட ஆரம்பிச்சிருவான். ஆமான்னு சொல்லிட்டா சும்மா இருந்துருவான்ல. ஏதோ பிளான் பண்ணி நம்மள பணி வைக்க பாக்குறான். அவன் நினைச்சதுக்கு எதிரா இருக்கட்டுமே தான் நான் அப்படி சொன்னேன். உன் பதில் அவனை மட்டும் பாதிச்சா பரவாயில்ல, அது உன்னை சேர்த்து பாதிக்குதே. நம்ம ரெண்டு பேருக்குள்ள காதல் இல்லாத போது தேவையில்லாம அப்படி ஒரு கெட்ட பேரை நீயே சுமக்கணும். எதை மனசுல வச்சுட்டு பிரின்சிபால்ட்ட அப்படி சொன்னேன்னு தெரியாம நான் இல்லைன்னு சொல்லிட்டா அது உன்னை பாதிச்சிருமே தான் நாங்க சும்மா இருந்தேன். தேவையில்லாம ஒரு பொண்ணு கெட்ட பேரை சுமக்க கூடாதுன்னு நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் புரியுது. ஆனா அதே அர்த்தத்தோட சுமக்கலாம் இல்லையா? அதனால நிஜமாவே ரங்கநாதன், உங்களை நான் காதலிக்கிறேன். இந்த நிலைமையில உங்க ஸ்தானத்துல வேற யாராவது இருந்தா தேகத்துல நான் சொன்ன வார்த்தைய தனக்கு சாதகமாக்கிக்குவாங்க. ஆனா நீங்க நான் எப்படி பாதிக்கப்படுறேன்னு புத்தி சொன்னீங்க. அந்த மனசு அது என் முடிவுக்கு அதுதான் காரணம். ஆனா அந்த முடிவுல நான் இல்லையே. ஆமா, வேகமா போறோம் காரை இந்த சைக்கிளால என்னைக்கு விரட்டி பிடிக்க முடியாது. எப்படி அடிபட்டுச்சு? திடீர்னு மயக்கம் வந்தது. நடந்து வந்துட்டு இருந்தவன் கீழே சாஞ்சிட்டேன். தூண்ல அடிபட்டுடுச்சு. இந்த கட்டி இந்த இடத்துல எவ்வளவு நாளா இருக்கு? கொஞ்ச நாளா இருக்கு சார். தலையில கூட அங்கங்க இருக்கிறதா பார்பர் சொன்னா. ஏதாவது ப்ராப்ளமா சார்? அதை டெஸ்ட் பண்ணாதான் தெரியும். நீங்க எங்க இருக்கீங்க? ஜானகி நகர்ல. இண்டஸ்ட்ரியலிஸ்ட் பாலசுப்ரமணியனோட மகன். அப்படியா? பிரேம், குருவி மாதிரி நான் பறந்து பறந்து சம்பாதிக்கிறதெல்லாம் ஒவ்வொருத்தனுக்காகத்தான். படிப்பு முடிஞ்சதும் ஆபீஸ் நிர்வாகத்தை கவனிச்சுக்கிட்டு எனக்கு ஓய்வு கொடுப்பேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். நீ என்னடான்னா அடிதடியில ஆர்வம் காட்டிக்கிட்டு இருக்க. அதுக்காக அடுத்தவங்கிட்ட என் ரோஷத்தை விட்டு கொடுக்கணுமா? அதையும் கையில காட்டணும். மூளை இல்ல? அறிவில்லாதவனுக்கு தான் எடுத்ததுக்கெல்லாம் கோபம் வரும். எல்லாம் எனக்கு தெரியும். அந்த நம்பிக்கையில தான் இருந்தேன். ஆனா காலேஜ்ல நீ பண்றதும் என் காதுக்கு வரும்போது எவ்வளவு ஃபீல் பண்றேன் தெரியுமா? ஏன் காதல போட்டுக்கணும்? எதுக்கு ஃபீல் பண்ணணும்? உனக்கு நான் அப்பாவா இருக்கேனே. பொண்டாட்டிய பறி கொடுத்தவன்லாம் பிள்ளைய கவனிச்சுக்க அம்மா வேணும்னு காரணத்தை சொல்லி அடுத்த தாரத்தை தேடிக்குவான். ஆனா நான் அப்படி தேடிக்கல. ஏன் தெரியுமா? அப்படி ஒருத்தி வரலன்னா நம்ம ரெண்டு பேருக்குமே அம்மா ஞாபகம் இருக்கும். இருக்கணுங்கிறதா ஏன் ஆசை. அதே ஆசையும் பாசமும் என் மேல உனக்கு இருந்தா நான் சொல்றத கேளு. சொல்லுங்க. தலைக்கு மேல வளர்ந்துட்டா புள்ளைய நண்பனா பாவிக்கணும்னு நினைக்கிறவன் நான். ஆஸ் எ ஃப்ரெண்டா சொல்றேன். உனக்கு அந்த கங்காவை பிடிக்குதுன்னா சொல்லு. நானே நேரடியா அவ வீட்டு பெரியவங்க கிட்ட பேசி கல்யாணத்தை பண்ணி வைக்கிறேன். படிப்பு முடியட்டும். பரவாயில்லையே, ஹோட்டல்ல தங்குற மாதிரி அப்பப்ப வீட்டுக்கு வந்துட்டு போறீங்கன்னு தான் நினைச்சேன். ஒரு பெரிய பிசினஸ் மேனுக்கு இதெல்லாம் விசாரிக்கிறதுக்கு நேரம் இருக்கா? அந்த பொறுப்பு எனக்கு இருக்க கூடாதுங்கறியா? நோ, என்னால முடியாத நீங்க செஞ்சதா வரக்கூடாது. இந்த விஷயத்துல நீங்க ஃப்ரெண்டாவே இருங்க. நேரடியா நானே மோதிக்கிறேன். நான் ஜெயிச்சதுக்கு அப்புறம் வேணா அப்பாவா வந்து காஃபி பலகாரம் சாப்பிட்டு சம்பிரதாயங்களை பேசுங்க. குட் நைட். ஹலோ, பாலசுப்ரமணியம் ஹியர். நான் டாக்டர் ராமூர்த்தி பேசுறேன். எப்படி இருக்கீங்க? ஹலோ டாக்டர், how are you? ஒண்ணு இல்ல, உங்க பையன் பிரேம்குமார் என் கிளினிக் வந்திருந்தா. Is it?
அவன் தலையில பரு மாதிரி ஒண்ணு பார்த்தேன். ஐ சஸ்பெக்ட் இட். எனிதிங் ராங்? ஒரு ஸ்கேனிங் டெஸ்ட் பண்ணணும். பேட்டை வீசி எறிஞ்சு என்னை இன்சல்ட் பண்ண. எல்லாரும் என்ன பார்த்து சிரிச்சாங்க. இன்னைக்கு இதே காலத்துல காலேஜுக்கு போ, எல்லாரும் உன்னை பார்த்து சிரிக்கட்டும். கேட்டா பதிலுக்கு பிரேம்குமார் இப்படி செஞ்சான்னு சொல்லு. அப்பதான் எனக்கு பெருமை. கொஞ்சம் இரு. அங்கங்க பட்டு படாம இருக்குன்னு யாராவது நினைச்சா உனக்கு முழு பெருமை சேராது. அதனால ஓ சார்பா நானே படாத இடத்துல பூசிக்கிட்டேன். உன் ஆத்திரம் அடங்கிச்சா நான் போலாமா? கங்கா, நீ பிரேம்குமார்னா நான் கங்கா. ஏண்டா டேய், காலேஜ் கார்ல வந்தா பெரிய மனுஷன் நினைப்பா. ஒரு பொண்ணுகிட்ட எப்படி நடந்துக்கணும் தெரியாது. என்ன விஷயம்? நேத்துக்கு ஏன் கங்கா மேல சேர் அடிச்ச? அவகிட்ட போய் கேளு. அவ சொல்லிதான் நான் வந்திருக்கேன். எங்களால எந்த நியூசன்ஸும் காலேஜுக்குள்ள வராதுன்னு வாக்கு கொடுத்துட்டு வழக்கம் போல உங்க சண்டை என்னமோ நடந்துகிட்டு தான் இருக்கு. உங்களால ஒட்டுமொத்தமா காலேஜோட டிசிப்ளின் கெட்டு போக வேணாம். நீங்க ரெண்டு பேரும் வெளியே போயிடுங்க. both of you are suspended for 10 days. Get out. தம்பி தம்பின்னு நீதான் அவனை தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுற. அக்காங்கிற துடிப்பு அவனுக்கு கொஞ்சமாவது இருந்திருந்தா காலேஜ்ல அந்த கங்காங்கிற ஒருத்தி கூட கூத்தடிச்சுட்டு இருப்பானா? அவளுக்காக எவன் கூட சண்டை போட்டுட்டு இப்படி சஸ்பெண்ட் ஆகி வந்து நிப்பானா? இவன் நம்ம கண்ணீரை துடைக்க மாட்டான்டி. நம்ம எல்லார் தலையிலையும் கல்ல தூக்கி போட்டுட போறான். அதுக்குள்ள நான் செத்தணும். ஏமா பைத்தியம் பிடிச்ச மாதிரி பேசுறேன்? அக்கா பிடிச்சாக்கி நான் சஸ்பெண்ட் ஆனதுக்கு என்ன சம்பந்தம்? கால்ல தானே புண்ணு இருக்குன்னு கவனிக்காம விட்டா உச்சந்தலை வரைக்கும் பொறை ஏறிடுண்டா. உன் பங்கு அரிசியும் இந்த வீட்டு உலையில தான் தினம் வேகுது. எப்படி சம்மதம் இல்லாம போகும்? நிறுத்துமா, விட்டா பேசிட்டே போவேன். ஒரு பொண்ணுக்கா நியாயம் பார்த்தா எனக்கு அவளுக்கு ஏதோ இருக்குன்னு அர்த்தமா? அவ யாரோ நான் யாரோ, எனக்கு அவளுக்கு ஒரு இலவும் கிடையாது. ச்சே, தினம் இந்த வாய்ப்பாட்ட உங்ககிட்ட பாடி பாடி அழுத்து போச்சு. சஸ்பெண்ட் ஆகி வீட்டுல இருக்கிறவங்களுக்கு ஆறுதல் சொல்லன்னு வந்தேன். இப்போ எனக்கு ஆறுதல் தேவைப்படுது. கங்கா,